Hello guys, again welcome back to my channel. Loan approval அப்படிங்கிறது நிறைய ஃபேக்டர்ஸை பொறுத்து இருக்கு. முக்கியமா எம்ப்ளாய்மெண்ட் டைப், கிரெடிட் ப்ரொஃபைல், எக்ஸிஸ்டிங் டெப்ட், அதாவது ஆல்ரெடி நீங்க எவ்வளவு இஎம்ஐ அப்படிங்கிறது கட்டிட்டு இருக்கீங்க. இதை தவிர்த்து இன்னும் ஒரு சிலன்னு சொல்ல முடியாது, நிறைய ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. இதுல இந்த கிரெடிட் ப்ரொஃபைலை பொறுத்தவரையிலும் நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறது அடங்கி இருக்கு. அதுல முக்கியமா ஆல்ரெடி நீங்க எடுத்திருக்கக்கூடிய லோன்ஸை எப்படி ரீபேமெண்ட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கக்கூடிய ஒரு கிரெடிட் ஹிஸ்டரி அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டா பார்ப்பாங்க. இதை தவிர்த்து ஆல்ரெடி எவ்வளவு லோன்ஸ் அப்படிங்கிறது வச்சிருக்கீங்க, அதுல நீங்க ஒவ்வொரு மாசமும் எவ்வளவு அமௌண்ட் கட்டணும், இதை தவிர்த்து அந்த லோன் வந்து எந்த மாதிரியான லோன், அதாவது செக்யூர்டு லோனா, ஏதாவது ப்ராப்பர்ட்டியை கொடுத்து லோன் வாங்கியிருக்கீங்களா, இல்லை அன்செக்யூர்டு லோன் பர்சனல் லோன் மாதிரி எடுத்திருக்கீங்களா, இல்லை கன்சியூமர் டியூரபிள் லோன் ஏதாவது பொருள் வாங்குறதுக்காக எடுத்திருக்கீங்களா, இந்த விஷயங்கள் எல்லாமே பார்ப்பாங்க. ஸோ இதை பொறுத்துமே ஒரு ப்ரொஃபைல் ரிஸ்கி ப்ரொஃபைலா அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா ப்ராப்பர்ட்டி லோனோ கோல்டு லோனோ ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் சேஃப்டியான லோன், அந்த அளவுக்கு நீங்கள் ப்ராப்பர்ட்டி வச்சிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி வச்சிருக்கும்போது உங்களுக்கு ஈஸியாகவே பர்சனல் லோனும் அப்ரூவல் அப்படிங்கிறது கிடைக்கும். இதுவே நீங்கள் கண்டினியூஸாக பர்சனல் லோன் மட்டும்தான் எடுத்துட்டு இருக்கீங்க, ப்ராப்பர்ட்டி லோனோ இல்லை கோல்டு லோனோ ட்ரை பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களை வந்து அவங்க கொஞ்சம் ரிஸ்கி ப்ரொஃபைலாக தான் பார்ப்பாங்க. இதையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க. ஓகே கேஸ், இப்போ இந்த மாதிரி உங்களுடைய கிரெடிட் ப்ரொஃபைல் இருக்கும் பொழுது ஒரு சில ஃபினான்ஸ் கம்பெனி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மேலோட்டமாக உங்களுடைய ப்ரொஃபைலை பார்த்துட்டு ஸ்கோர் அப்படிங்கிறதும் கம்மியாக இருக்குது, லேட் பேமெண்ட் அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய அப்ளிகேஷனை ரிஜெக்ஷன் போட்டுருவாங்க. பட் இதுவே இன்னும் ஒரு சில ஃபினான்ஷியல் கம்பெனி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த லேட் பேமெண்ட் எங்கே நடந்திருக்கு, எந்த மாதிரியான லோன்ஸில் நடந்திருக்கு, இதுக்கு முன்னாடி அவங்களுடைய கடன் வாங்கி எந்த அளவுக்கு ரீபேமெண்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறதெல்லாமே பார்ப்பாங்க. சோ அதெல்லாம் ஓரளவுக்கு அவங்களுக்கு ட்ரஸ்டடா தோணுச்சு அப்படிங்கிற பட்சத்துல அப்ரூவல் அப்படிங்கறதும் கொடுப்பாங்க. இந்த மாதிரியான லிஸ்ட்ல நாம இன்னைக்கு பார்க்க போற இந்த அப்போலோ கேஷ் பர்சனல் லோன் அப்ளிகேஷன் எப்படிப்பட்ட அப்ளிகேஷன், தென் இவங்களுடைய கம்ப்ளீட்டான லோன் டீடைல்ஸ் அப்படிங்கறத தான் இவங்களுடைய பிளே ஸ்டோர் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் அபிஷியல் வெப்சைட்ல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி இன்னைக்கான வீடியோல கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். பட் அந்த இன்ஃபர்மேஷனை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க ரொம்ப இம்பார்ட்டண்டா தெரிஞ்சுக்க வேண்டியது, நம்ம ஃபைனான்சியல் அட்வைசர் கிடையாது. சோ அதனால நீங்க ஃபைனான்சியல் சம்பந்தமா எந்த ஒரு டிசிஷன் அப்படிங்கிறது எடுக்கிறதா இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் ஒரு ஃபைனான்சியல் அட்வைசரை மீட் பண்ணி அவருடைய கைட்லைன்ஸ் அடிப்படையில் மட்டும்தான் டிசிஷன் அப்படிங்கிறத எடுக்கணும். இந்த வீடியோ அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாவே ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் அண்ட் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ் மட்டும்தான். இதை ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க. ஓகே கேஸ், இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் 2025 அக்டோபர்ல இருந்து பிளே ஸ்டோர்ல அவைலபிளா இருக்கிறாங்க. இதுவரையிலும் ஒரு 50,000க்கும் மேற்பட்ட நபர்கள் இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட்ஸ் அப்படிங்கிறது பண்ணிருக்காங்க. அதுல 642 பேர் கொடுத்த ஆவரேஜான ஸ்டார் ரேட்டிங் அப்படிங்கிறது 3.7 இருக்கு. இப்போ இந்த அப்ளிகேஷன்ல லோனை பொறுத்தவரைக்கும் எப்போ வேணாலும் எங்க வேணாலும் எடுத்துக்கலாம் அப்படிங்கறத போட்டிருக்காங்க. பர்சனல் லோன்ல அதிகபட்சமாவே 50,000 வரையில தான் கிடைக்கும், எந்த ஒரு கொலட்ரல் அப்படிங்கிறதுமே தேவையில்லை. தென் இந்த அப்போலோ கேஷ் அப்படிங்கக்கூடிய அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் அப்போலோ ஃபின்வெஸ்ட் இந்தியா லிமிடெட் அப்படிங்கிற நேம்ல ஒரு டைரக்ட் ஆர்பிஐ ரிஜிஸ்டர்ட் என்பிஎஃப்சியா இருக்காங்க அப்படிங்கிறதையுமே சொல்லியிருக்காங்க. தென் லோன் அமௌண்ட் டைரக்டாவே உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்லயும் கிரெடிட் ஆகிரும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதுல ஸ்டார்டிங் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு 1000 ரூபீஸ்ல இருந்து அதிகபட்சமா 50,000 வரைக்கும் லோன் அப்படிங்கிறது கிடைக்கலாம். லோன்கான டென்யூரை பொறுத்தவரைக்கும் 3 to 9 months அப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. ப்ராசஸிங் ஃபீஸை பொறுத்தவரைக்கும் அதிகபட்சமா 16% வரையிலுமே இருக்கும், பிளஸ் ஜிஎஸ்டி எக்ஸ்ட்ரா இருக்கும் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. அதே சமயம் ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட்டை பொறுத்தவரைக்கும் 15% இருந்து அதிகபட்சமா 200% வரையிலும் கூட இருக்கலாம் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. சோ இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்னமோ ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ் கொஞ்சம் அதிகமா இந்த அப்ளிகேஷன்ல இருக்கிற மாதிரி இருக்கு. சோ ஒருவேளை யாராவது ட்ரை பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனிச்சுக்கணும். அண்ட் இந்த மாதிரியான லோன்ஸை அவாய்ட் பண்ணிக்கிறது இன்னுமே ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். இதை தவிர்த்து கீழே இதில் கிடைக்கக்கூடிய லோன் பற்றின ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. தென் இதில் இருக்கக்கூடிய லோனுக்கான ஹைலைட்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க, என்னென்ன பர்பஸ்க்காக நீங்கள் லோன் எடுத்துக்கலாம், தென் இந்த அப்ளிகேஷன் எந்த விதத்தில் சேஃப்டியாக இருக்கும் அதை சொல்லியிருக்காங்க. இங்கே ரொம்ப இம்பார்ட்டண்டாக எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அப்படின்னு பார்க்க 21 வயசுல இருந்து 60 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய சேலரிடு எம்ப்ளாயியா இருக்கணும், வித் ஸ்டெடி இன்கம் இருக்கணும், வேலிடான கேஒய்சி டாக்குமெண்ட் அப்படிங்கிறது இருக்கணும். இது எல்லாமே தெளிவாக போட்டாங்க. இப்போ அங்கிருந்து அப்படியே இவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு ஷிஃப்ட் ஆனோம் அப்படின்னா இந்த இடத்துல ஜஸ்ட் உங்களுடைய ஆதார் அண்ட் பேன் கார்டை மட்டுமே வச்சு லோனுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. தென் இவங்க 40+ இயர்ஸ் வந்து இந்த ஃபீல்டில் இருக்கிறதாவும் போட்டிருக்காங்க. இங்கே அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அந்த விதத்தில் பேன் அண்ட் ஆதார் டீட்டெயில்ஸை சப்மிட் பண்ணாலே லோன் ஆஃபர் இருக்கா இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். இங்கே எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவை பொறுத்தவரைக்கும் இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும், 21 வயசு கம்ப்ளீட் ஆகி இருக்கணும், பேன் அண்ட் ஆதார் கார்டு இருக்கணும் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. அதே சமயத்தில் ரொம்ப இம்பார்ட்டண்டாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா இவங்க கிரெடிட் ஸ்கோர் அப்படிங்கிறத பார்ப்பாங்க. பட் இருந்தாலுமே இவங்க 1.8 மில்லியன் ப்ரொஃபைலை அனலைஸ் பண்ணிட்டு இவங்க லோ கிரெடிட் ப்ரொஃபைல் இருந்தாலுமே நாங்கள் ரிஜெக்ட் பண்ண மாட்டோம், அது எதனால அந்த கிரெடிட் ஸ்கோர் அப்படிங்கிறது குறைஞ்சிருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு நாங்கள் ஒருவேளை வேலிடான ப்ரொஃபைலாக இருக்கும் பட்சத்தில் லோன் அப்ரூவல் கொடுப்போம் அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. ஸோ அதுதான் நான் ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தேன். ஒரு சில அப்ளிகேஷன் நீங்கள் லேட் பேமெண்ட் எந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க, ஏன் கிரெடிட் ஸ்கோர் குறைஞ்சிருக்கு, இந்த மாதிரியான விஷயங்களை பார்த்துட்டு ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா லோன் அப்ரூவல் கொடுப்பாங்க. இன்கேஸ் நீங்கள் பண்ணிருக்கக்கூடியது எல்லாமே இந்த மாதிரி பர்சனல் லோன் எடுத்துட்டு கட்டாம விட்டுருந்தீங்க அப்படின்னா கொடுக்க மாட்டாங்க. அந்த விதத்தில் இவங்க உங்களுடைய கிரெடிட் ப்ரொஃபைலை கம்ப்ளீட்டாக செக் பண்ணிட்டு லோ சிபில் இருந்தாலுமே
நாங்கள் அப்ரூவல் கொடுப்போம் அனலைஸ் பண்ணிட்டு அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. இப்போ ஸ்கிப் பண்ணிட்டு கீழே வந்தோம் அப்படின்னாலும் இதில் இருக்கக்கூடிய ஹைலைட்டான விஷயங்கள், தென் இவங்க எந்த மாதிரி லோன் அப்படிங்கிறது கொடுப்பாங்க, எந்த மாதிரி சப்போர்ட் கொடுப்பாங்க, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே சொல்லியிருக்காங்க. இதை தவிர்த்து இவங்க ப்ராசஸிங் ஃபீஸ், இன்ட்ரெஸ்ட் ரேட் இது எல்லாமே நீங்கள் ஃபைனலாக சைன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஷோ பண்ணிடுவோம். அதனால் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. ஸோ அந்த விதத்தில் லோன் அப்ளை பண்ணும்போது இந்த ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ், இன்ட்ரெஸ்ட் ரேட் இதெல்லாம் உங்களுக்கு ஓகே அப்படின்னா எடுக்கணும், அதர்வைஸ் அவாய்ட் பண்ணிடணும். அதுக்கு கீழே ரெக்கவரி ஏஜென்ட் வந்து உங்களுக்கு கால் பண்ணி தொந்தரவு பண்ண மாட்டாங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கோ ஃபேமிலிக்கோ கால் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறதையுமே போட்டிருக்காங்க. தென் லோன் எடுத்துகிட்டு நீங்கள் ரீபேமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக சிபிலில் ரிப்போர்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. தென் ரொம்ப ரொம்ப முக்கியமாக லோனை டிஸ்பர்சல் பண்ணுறதுக்கு முன்னாடி சான்சேஷன் லெட்டர், லோன் அக்ரிமெண்ட் இது எல்லாமே உங்களுக்கு ஷோ பண்ணிடுவோம். அதெல்லாம் நீங்க ஓகே அக்ரி பண்ணாதான் லோன் அமௌண்ட் அப்படிங்கிறது டிஸ்பர்சல் ஆகும் அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. அதாவது ஒரு சில 7 days அப்ளிகேஷன்லாம் ஜஸ்ட் நீங்க அப்ளை பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னாவே இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உங்ககிட்ட ஷோ பண்ணாம அப்படியே அமௌண்ட் அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ணிடுவாங்க. பட் இந்த அப்ளிகேஷன் பொறுத்தவரைக்கும் நாங்க அந்த மாதிரி பண்ண மாட்டோம் அப்படிங்கிறத ஓப்பனாகவே டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஓகே கேஸ், அந்த விதத்தில் இவங்களுடைய பிளே ஸ்டோர்ல இருக்கக்கூடிய கிரிட்டிக்கல் ரிவ்யூஸ், அதாவது 1 star ரேட்டிங் ரிவ்யூஸ் அப்படின்னு பார்க்க இதில் ஆல்ரெடி ஒரு நபர் வந்து 2 டைம் 500 அப்படிங்கிறது லோன் அப்ரூவல் எடுத்திருக்காரு. பட் அது ஆன் டைம்ல கரெக்டாக ரீபேமெண்ட் பண்ணியுமே 3rd டைம் வந்து லோன் அப்ரூவல் கொடுக்கல அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. இந்த இடத்துல ப்ரீ அப்ரூவ்ட் லோன் ஆஃபர் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. பட் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா லோன் அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. தென் அகைன் இங்கேயுமே அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா லோன் அப்ரூவல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. தென் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திரும்பவும் இவர் ஆல்ரெடி லோன் அப்படிங்கிறது எடுத்திருக்காரு, அது ரீபேமெண்ட் பண்ணி முடிச்சுட்டு திரும்பவும் லோனுக்கு அப்ளை பண்ணும்போது லோன் அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. தென் இந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா 2nd டைம் வந்து லோனை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து லோன் கொடுத்துருக்காங்க போல, 2nd டைம் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இதை தவிர்த்து இங்க ஒரு நபருக்கு ஃபர்ஸ்ட் டைம் 5000 ரூபாய் லோன் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. பட் 2nd டைம் அப்ளை பண்ணும்போது ஜஸ்ட் ஒரு 1000 rupees தான் அப்ரூவல் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துலயும் நபர் ஒருத்தர் 2 டைம் லோன் எடுத்திருப்பாரு போல, 3வது டைம் அப்ளை பண்ணும்போது லோன் அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே கேஸ், ஓவராலாக நம்ம ஸ்க்ரோல் டவுன் பண்ணி பார்க்கும்போது மேக்ஸிமம் ரிவ்யூஸ் அப்படிங்கிறது இதே மாதிரி தான் இருக்கு. இதில் அப்ளை பண்ணும்போது ரிஜெக்ஷன் அப்படிங்கிறதும் பண்றாங்க, தென் ஃபர்ஸ்ட் டைம் 2nd டைம் அப்ரூவல் கொடுக்குறாங்க, அதுக்கப்புறமா அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்றாங்க அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. தென் ரொம்ப முக்கியமாக நீங்க கவனிக்க வேண்டியது இதில் சேலரிடு பர்சனுக்கு ஸ்டெடியான இன்கம் இருந்தால் தான் அப்ரூவல் கொடுப்போம் அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. ஓகே கேஸ், ஓவராலாக இன்னைக்கு இந்த அப்ளிகேஷன் பற்றின A to Z கம்ப்ளீட்டான டீடைல்ஸ் அப்படிங்கிறதையுமே நம்ம பார்த்தாச்சு. இன்னைக்கு பார்த்தா இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஃபியூச்சரில் யூஸ்ஃபுல்லான நிறைய இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். ஓகே கைஸ், தேங்க்யூ.